ஏப்ரல் 17 அன்னைக்கு சாம்சங் கேலக்ஸி எம் சீரிஸ்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மான்ஸ்டரான ஸ்மார்ட் போன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட டேக் லைனே வந்து மான்ஸ்டரஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற எந்த ஸ்மார்ட் போனும் இல்ல, சாம்சங் கேலக்ஸி M56 ஸ்மார்ட் போன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். அப்படி என்ன மான்ஸ்டரான ஃபீச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளோட வீடியோல ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி M56 ஸ்மார்ட் போனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டஃபஸ்ட் மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட ப்ரொடெக்ஷன் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பேக் சைட் பேனல் வந்து பாலி கார்பனேட்டால பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கிளாசி ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து இந்த மித்த எம் சீரிஸ், அதாவது M15, 16 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு 30% ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 7.2 mm திக்னஸோட இருக்கு அண்ட் வெயிட் வந்து 180 கிராம்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போன் வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் 4 டைம்ஸ் பெட்டர் ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 2 மீட்டர்ல இருந்து இந்த ஸ்மார்ட் போனை நீங்க கீழே போட்டீங்க அப்படின்னா எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரியும் கம்பெனி சைட்ல இருந்து கிளைம் பண்றாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் வந்து மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ல வருது. ஒன்னு வந்து பிங்க் பிளஷ், இன்னொன்னு மின்ட் கிரீன், அதுக்கப்புறம் தண்டர் பிளாக். நெக்ஸ்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி M56 ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் அண்ட் பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு மான்ஸ்டரான டிஸ்பிளேவா தான் இருக்கு. இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் சூப்பர் ஆம்லைட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டைமா உள்ள டிஸ்பிளேயோட இந்த டைம் வந்து பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 33% பிரைட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பெசல் சைஸ்மே வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. 36% வந்து ஸ்லிம்மஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து 90 ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அண்டர் 12K பட்ஜெட்ல தான் வருது. பட் இருந்தாலுமே வந்து 120 ஹெட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டர்மெண்டா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து விஷன் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஐ கேர் ஷீல்டு இருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல ஃபீச்சர்ஸா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அட்வான்ஸ்டு மான்ஸ்டர் கேமரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ லெவல்ல இந்த கேமராவோட இமேஜஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஸ்மார்ட் போன் வந்து இதோட யூசேஜ்க்கு அப்புறம் தான் அப்படி ப்ரோ லெவல்ல இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல வந்து ட்ரிபிள் ரியர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ சென்சார் இருக்கு. ஸோ இதோட செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா 12 மெகா பிக்சலுக்கான ஹெச்டிஆர் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுல ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்கனால இதோட இமேஜ் குவாலிட்டி வந்து ரொம்ப ஷார்ப்பராகவும் கிளியராகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 2x ஜூம் போர்ட்ரேட் ஃபீச்சர் ஆப்ஷன் இருக்கு. இதுல 1 பில்லியன் பிளஸ் கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுனால இதோட அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வைப்ரண்ட் கலர் இமேஜா இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து அட்வான்ஸ்டு நைட்டோகிராஃபியும் இருக்கு. இது மூலியமா வந்து நீங்க இருட்டுல வந்து போட்டோஸ் எடுத்தா கூட ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பிக் பிக்சல் டெக்னாலஜி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கம் போல அந்த ஏஐ ஆப்ஜெக்ட் எரேசர், பவர்டு எடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி M56 ஸ்மார்ட் போனோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மீடியா டெக்கோட 6300 6 நானோமீட்டர் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸா வந்து 6100 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பூஸ்டப் பண்ணி 6300 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல ப்ராசர் தான். கேமிங்க்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மல்டி டாஸ்கிங்க்கும் இந்த ப்ராசர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். அண்ட் இதுல வந்து LPDDR4X RAM UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ப்ராசரோட Antutu ஸ்கோரிங் பாத்தீங்க அப்படின்னா 4 லேக் வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. இதுல வந்து Android 14 மேல One UI 6.1 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு வந்து Android 14 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மேபி வந்து Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பெரிய அட்வான்டேஜ், அதாவது சாம்சங் பிராண்டோட பெரிய அட்வான்டேஜே பாத்தீங்க அப்படின்னா
6 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஓஎஸ் அப்கிரேட் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 6 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் வந்து குடுக்குறாங்க. ஸோ மித்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, மேக்ஸிமமா 5 இயர்ஸ் தான் இதுவரைக்கும் குடுத்துருக்காங்க. பட் Samsungல வந்து 6 இயர்ஸ் குடுக்குறது பெரிய அட்வான்டேஜா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரி பொறுத்தவரைக்கும் இதுல வந்து 5000 எம்ஏஹெச் பேட்டரி கெப்பாசிட்டி குடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து 25 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ வழக்கம் போல Samsung வந்து பாக்ஸ்ல சார்ஜர் குடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இதுல வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், NFC சப்போர்ட், 11 5G பேண்ட், அப்புறம் டியூயல் வைஃபை இது எல்லாமே குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம Samsung வழக்கம் போல அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. Samsung வாலெட், வாய்ஸ் ஃபோக்கஸ், அப்புறம் Samsungோட மெயின்டனன்ஸ் மோட், செக்யூர் ஃபோல்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதாவது இதுல வந்து டிஸ்ப்ளே நல்லா இருக்கு. ப்ராசஸரும் பார்த்தீங்க அப்டின்னா, ஓரளவு நல்ல ப்ராசஸர் தான். அண்ட் கேமராவும் பார்த்தீங்க அப்டின்னா, இமேஜ் குவாலிட்டி எல்லாம் வந்து ப்ரோ லெவல்ல இருக்கும் அப்டின்ற மாரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 12Kக்கு ஓரளவு வேல்யூ ஃபார் மனியா தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த Samsung Galaxy M56 ஸ்மார்ட் ஃபோன வாங்குவீங்களா? மாட்டுவீங்களா? அப்டின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா, நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.